ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் விருதுநகர் ஐடி டிரைவர் மக்களே. நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்கன்னா, நீ காலையிலேருந்து ஒரே வேலை மக்களே. வீட்லேயுமே வெண்டை இருந்துட்டாங்க. என் மகன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை மக்களே. உடம்பு முடியல என் மகனுக்கு, ஒரே ஃபீவரு. நானும் டானிக்கு ஊற்றி பார்த்தேன், திருப்பி நைட்டு ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போனேன். இன்னும் அப்படி தான் இருக்கேன், நல்லக்குள்ளுக்கு இருமிட்டே இருக்கேன் மக்களே. ஆனால் இப்போ கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மூக்கு தான் மக்களே ஒழுகிக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. என்ன செய்யறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது சின்ன தம்பிக்கு வந்து 1.5 வயசு தான் ஆகுது மக்களே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தம்பிக்கு இதெல்லாம் ஊற்றுவாங்க, மருந்து ஊற்றுவாங்களா சாமி, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்து நான் செய்வேன். சரிங்களா? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? காலை டிஃபன் முடிச்சா? எனக்குமே உடம்பு முடியல மக்களே. சபரிமலை போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு முடியல. கிளைமேட்டு வேற மாதிரி கிளைமேட்டு. எனக்கெல்லாம் கொழுப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது மக்களே. ஏன்னா எல்லாரும் பூர்வ பூச்சி படுத்து கிடக்காங்க, நான் மட்டும் வெறுந்தரில் வெறும் வேஷ்டியை மட்டும் விரிச்சு படுத்து கிடந்தேன். அப்புறம் எனக்கு காய்ச்சல் வராமல் என்ன வரும்? வந்துட்டாங்க எல்லாம். இருமுடி போர்வை எடுத்து பொத்தி படுக்க வேண்டியதானே அப்படின்னு. தலைக்கு வைக்கிறதுக்கு எதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தலைக்கு வச்சு பார்த்தேன். அது எனக்கு இழுத்து வச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு தொண்டை தான் மக்களை கட்டியிருக்கு. வாய்ஸு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதாடா நம்ம வாய்ஸு அப்படின்ற மாதிரி இருக்குது மக்களை. இல்லை நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். வேறு வழி இல்லையே. ஒரே இருமல், சளி. ஐயோ, நான் டெய்லி ஆகி பிடிச்சிட்டு இருக்கேன் மக்களே. நேற்று நைட்டு ஆகி பிடிச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல ஆகி பிடிச்சனால. ஐயோ, சுத்தன்னு வேர்த்து ஊதிருச்சு மக்களே. சுடுதண்ணியை போட்டு லைட்டாக மஞ்சப்படி போட்டு ஒரு டியூப் மாத்திரையை வெட்டி உள்ளே போட்டேன் மக்களே. போட்டு 4 போர்வை மேலே போட்டு வச்சு படுத்தா அப்படியே கதன்னு இருந்துச்சு மக்களே. உள்ளக்க சட்டையை கழட்டி போட்டு பையனை கழட்டி பேண்ட்டும் உள்ள உட்காந்துருந்தேன். என்ன ஏன்னா அப்போ தான் வேர்க்கு. நான் சட்டையை கழட்டிட்டு பையனை கழட்டிட்டு போல அதோ அப்படியே கதன்னு எரியுது உடம்புலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப கொதிக்க விட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சுடுதண்ணியை போட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். வீட்லேயே கவனிக்காமல் விட்டாங்க. தண்ணி ரொம்ப சூடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மூடுறேன். ஓப்பன் தான் மக்களை பண்ணேன். அப்படியே உடம்புலாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிச்சு நேரத்தில். சத்து நேரத்தில் உடம்புல எரிய ஆரம்பிச்சிச்சு மக்களை. ஆனால் அதுக்கப்புறம் உலக இழிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஆகி பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நல்லா தூங்கினேன். ஓப்பனாக இருக்கணும், நல்லா தூங்கினேன். என் மயன் தான் தூங்கலை, நான் நல்லா தூங்கிட்டேன் மக்களை. நான் இடையில அழுகிறப்ப எழுந்திரிச்சேன். எழுந்துச்சு ஏன்டா அழுகிற எடுக்கணும். இன்னொன்று, இங்கே அருப்பு ஹோட்டலில் பனங்கிழங்கு விற்றாங்க மக்களை. சரிங்களா? கட்டை 50 ரூபாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. ஏன்னா கொஞ்சமாவது விளைஞ்ச கிழங்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். விளையவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இவ்வளோதான் இருக்குது. இந்த சைஸில் தான் இருக்குது. கொஞ்சமாவது விளைஞ்சிருக்கணும். அதான் ராம்நாடு கிழங்குன்னு கேட்டேன். இது ராம்நாடு, இது பேர் வேம்பார் கிழங்குன்னு கேட்டேன். இல்லை சார், இல்லை என்னாச்சு அப்படின்ட்டாங்க. வேம்பார் கிழங்குன்னா அது ஒரு டேஸ்ட்டு. நம்ம மஞ்சப்பொடி மட்டும் போட்டால் போதும், தித்திப்பாக இருக்கும் மக்களை. வாங்கணும், 4 பனங்கிழங்கு வாங்கணும் மக்களை. விருதுநகர் போய் தான் வாங்கணும். ஆனால் இன்னொன்னா, இங்கே விருதுநகரோட அருப்புக்கோட்டை பஜார் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் மக்களை இருக்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா விருதுநகர் கூட அந்தளவுக்கு எனக்கு தெரில. ஆனால் இங்கே பஜாருக்குள்ளே எப்போ வந்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட அந்த ரெஸ்ட்டுன்றதே கிடையாது மக்களே. ஒரு வழியாக அங்கேருந்து மல்லு கட்டி உள்ளே கூட்டு வந்து கஷ்டமாக இறக்கி விட்டாச்சு மக்களே. சரிங்களா? இன்னொன்னா, எனக்கு வந்து உங்கள் ஆதரவு வந்து எனக்கு என்றைக்கு எனக்கு கொடுங்க. சரி, நான் அந்த சேனலுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு.
வியூஸே போக மாட்டேங்குது, நீங்கள் வீடியோவே பார்க்க மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, நாங்களாம் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு பிடிக்காதா? உங்கள் டைம் வந்து வீடியோ பாருங்கள், வியூஸ் போவீங்க சரிங்களா? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை நம்பி ஒரு 67 பேர் இருக்காங்க குரூப்பில் சரிங்களா? குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணோம். அதை ஏன்னா திருப்பி இது பழையபடி ரெக்கவர் பண்ணணும்னா எல்லாமே நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு நாங்கள் மேலே ஏறி போவோம். ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், கம்பல்சரி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதோடு வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.